students, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 39வது டெஸ்ட்டு. இதுவரை தமிழில் 38 டெஸ்ட் வரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பாலை அமைக்கும் பொறுப்பை ஏற்றவர் யார்? தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பாலை அமைக்கும் பணியை பொறுப்பை ஏற்றவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். ரெண்டாவது கொஸ்டின், இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் யார்? இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி வே இறையன்பு. மூணாவது கொஸ்டின், புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் டி கிபி 2ஆம் நூற்றாண்டு. நாலாவது கொஸ்டின், ஐராவதம் மகாதேவன் ஆறு நாட்டான் கல்வெட்டு செய்திகளை எந்த நாளிதழில் வெளியிட்டார்? ஐராவதம் மகாதேவன் ஆறு நாட்டான் கல்வெட்டு செய்திகளை எந்த நாளிதழில் வெளியிட்டார்? ஆன்சர் பி தி ஹிந்து. அஞ்சாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர் யார்? தமிழ்நாட்டில் பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர் யார்? ஆன்சர் சி திரு கே.வி. சுப்பிரமணியனார். ஆறாவது கொஸ்டின், பூமி சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன் என்று கவிதை வரியை எழுதியவர் யார்? பூமி சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன் என்ற கவிதை வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ நா. காமராசன். ஏழாவது கொஸ்டின், முள்ளும் மலரும் என்ற நூலை இயற்றியவர் யார்? முள்ளும் மலரும் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி உமாச்சந்திரன். எட்டாவது கொஸ்டின், தமிழ் தேனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் தேனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி மயிலை சீனி வெங்கடசாமி. ஒன்பதாவது கொஸ்டின், மயிலை சீனி வெங்கடசாமியின் முதல் நூல் எது? மயிலை சீனி வெங்கடசாமியின் முதல் நூல் எது? ஆன்சர் ஏ கிறித்துவமும் தமிழும். பத்தாவது கொஸ்டின், சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் எது? சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பி ஆலாந்துறை. 11வது கொஸ்டின், தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞரால் போற்றப்படுபவர் யார்? தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ வாசுப மாணிக்கம். 12வது கொஸ்டின், மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் யார்? மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி சிபிகே சாலமன். 13வது கொஸ்டின், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்கு வாசுப மாணிக்கம் தொடங்கிய இயக்கம் எது? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக வாசுப மாணிக்கம் தொடங்கிய இயக்கம் எது? ஆன்சர் தமிழ் வழி கல்வி இயக்கம். 14வது கொஸ்டின், கண்ணாடியாக்கும் கண்கள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? கண்ணாடியாக்கும் கண்கள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் சி நகுலன். 15வது கொஸ்டின், ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்? ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூர் செல்வதற்காக நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த நாட்கள் எத்தனை? ஆன்சர் பி 91 நாட்கள். 16வது கொஸ்டின், கண்ணகிக்கு சிலை வெடித்த செய்தி இடம்பெறும் நூல் எது? கண்ணகிக்கு சிலை வெடித்த செய்தி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் டி சிலப்பதிகாரம். 17வது கொஸ்டின்,
சுதந்திர இந்தியாவில் கேப்டன் தாசன் எந்த நாட்டின் தூதுவராக பணியாற்றினார்? சுதந்திர இந்தியாவில் கேப்டன் தாசன் எந்த நாட்டினுடைய தூதுவராக பணியாற்றினார்? ஆன்சர் செசல்ஸ் நாட்டின். 18. குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் யார்? குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் யார்? ஆன்சர் டி. அலெக்சாண்டர் பெயின். 19வது கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களை வென்று எந்த இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? ஆன்சர் ஏ. மொய்ராங் இடத்துல. 20வது கொஸ்டின். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எந்த நூலை இயற்றினார்? சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எந்த நூலை இயற்றினார்? ஆன்சர் பி. நரிவிருத்தம். 21வது கொஸ்டின். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் சி. 2ஆம் ராஜராஜன். 22. புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைக்கப்பெற்ற 900 பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 108 பாடல்கள். 23. ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 16 வகைப்படும். 24. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகுபெயர்? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஏ. கருத்தாவாகுபெயர். 25. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி. மு. மேத்தா. 26. பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? ஆன்சர் 25 நாட்கள். 27வது கொஸ்டின். தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி. மாமல்லபுரம். 28. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? ஆன்சர் லயன்ஸுக்கு வழி. 29. மகனுக்கு எழுதிய கடிதத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் டி. நா. முத்துக்குமார். 30வது கொஸ்டின். நேர் நிறை நேர் என்பதன் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் டி. கூவிலங்காய். இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். 38வது டெஸ்ட் வீடியோஸ். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.